முத்தியன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட கபில்ராஜ் தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் ராணுவம் தரப்பில் மீண்டும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற 3 ராணுவ சிப்பாய்களும் குறித்த அந்த கபில்ராஜ் எனப்படுகின்ற நபர் குளத்துக்கிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட நிலையில் கைது செய்யப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதனை தாண்டி இது தொடர்பாக ஒரு கர்த்தாலுக்கு சுமந்திரர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் கர்த்தால் திகதி மாற்றப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி தான் கர்த்தால் இவ்வாறு இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே அந்த கபில்ராஜ் எனப்படுகின்ற நபர் மீது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த காயங்களும் இல்லை என்பது அந்த கபில்ராஜின் சகோதரர்களுக்கும் அதேவேளை தந்தைக்கும் முன்னாலே உறுதி செய்யப்பட்டது என்றும், அதுவே கபில்ராஜ் ஐஸ் போதைப் பொருளை பாவித்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் என்பது அடுத்தடுத்த கட்டமாக நகர்ந்து கொண்டு செல்கின்றது. அதுவே இந்த விடயம் தொடர்பாக பார்ப்பதற்கு பல தகவல்கள் இருக்கின்றன. அது தொடர்பாக இதிலே பார்ப்போம். இந்நிலையில் மற்றொரு செய்தியாக மன்னாரை சேர்ந்த பெண் ஒருவர் காதலனை கரம் பிடிப்பதற்கு விசா கிடைக்காததால் படகு மூலம் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். அதாவது சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு பயணம் செய்த நிலையில் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதுதவிர தற்பொழுது ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இனிய பாரதியின் நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராஜா ஜெயகாந்த். கடந்த 9ஆம் தேதி முத்தியன்கட்டு குளத்திற்குள் இருந்து கபில்ராஜ் எனப்படுகின்ற 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 7ஆம் தேதி இரவு ராணுவ முகாமிற்குள் 5 பேர் சென்றதாக சொல்லப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் அவர்களை தாக்கியதாகவும் அதன் தொடர்ச்சியாக குறித்த கபில்ராஜ் எனப்படுகின்ற நபர் குளத்துக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாகவும் ராணுவத்தினர் தான் கொலை செய்துவிட்டு சடலத்தை குளத்திற்குள் போட்டார்கள் என்றும் சில தமிழ் அரசியல்வாதிகளும் சில மக்களும் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் இதற்காக வடக்கு கிழக்கு முழுவதும் கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கின்ற அளவிற்கு இந்த பிரச்சனை மிகவும் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கின்ற நிலையில் ராணுவம் தரப்பில் இருந்து ஒரு தகவல் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது கபில்ராஜ் உள்ளிட்ட 5 பேர் இவ்வாறு ராணுவ முகாமிற்குள் நுழைந்ததாகவும் அத்துமுறை நுழைந்ததாகவும் தொடர்ச்சியாக ராணுவத்தினர் அவர்களை அங்கிருந்து விரட்டியதாகவும் ஆனால் அவர்கள் துரத்தி செல்லவில்லை என்றும் அதுவிட ஒருவரை பிடித்து அவரின் பெற்றோரிடம் ஒப்படைத்ததாகவும் ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 3 ராணுவ சிப்பாய்களும் குறித்த அந்த நபர் குளத்திற்கிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்பட்டார்கள் என்று கைதாகி இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்படவில்லை என்றும் ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கிறது. ராணுவத்தின் பேச்சாளர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். ஆகவே ராணுவம் முழுமையாக மறுக்கிறது. அந்த மரணத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அத்துமுறை முகாமிற்குள் நுழைந்தார்கள். அந்த நேரத்தில் ராணுவத்தினர் அவர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். ஒருவரை பிடித்தார்கள். அதை தவிர அவர்களை துரத்தி செல்லவில்லை. ராணுவ முகாமிற்கு பின்னுக்கெல்லாம் சென்று குளம்பரைக்கும் எல்லாம் துரத்தி செல்லவில்லை என்பது போல அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் அந்த ராணுவ முகாமில் இருக்கின்ற ராணுவத்தினருக்கும் அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கும் இடையில் நல்ல நட்புறவு இருக்கின்றது, நல்ல உறவு இருக்கின்றது என்றும் ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தான் பேச்சமிழ் எனப்படுகின்ற ஒரு ஊடகம் இது தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதிலே போலீசார் தெரிவித்ததாக பல தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த ஊடகம், அதாவது அந்த இணையதள ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையில் குறித்த கபில்ராஜின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகாக இறுதிக்கிரியையும் நடந்து முடிந்து விட்டது. இந்த நிலையில் வைத்தியசாலையில் சில உறவினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அடிகாயங்கள் இருப்பதாகவும் ராணுவத்தினர் அடித்து கொலை செய்து விட்டார்கள் என்றும் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் வைத்தியசாலையில் வைத்து அந்த கபில்ராஜின் சகோதரங்கள் மற்றும் தந்தை ஆகியோரை அழைத்து உடம்பில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்தவித காயங்களும் இல்லை பாருங்கள் என்பதை நேரடியாக காட்டியதாக கூறப்படுகின்றது. ஐதவிர குறித்த அந்த கபில்ராஜ் எனப்படுகின்ற நபர் ஐஸ் போதைப் பொருள் பாவித்தார் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி அந்த செய்தியில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஐவர் மட்டும் சம்பந்தப்படவில்லை, ஐவர் மட்டும் ராணுவ முகாமிற்கு செல்லவில்லை, பலர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வகையில்
பல்வேறுபட்ட விடயங்களை அந்த ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் அது தொடர்பாக விரிவாக நாங்கள் பேச விரும்பவில்லை. காரணம், அவர் தற்பொழுது மரணித்து விட்டார். அவரை வைத்து பெரும் சர்ச்சைகளை ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் இதற்கு மேல் பேசுவதற்கு விரும்பவில்லை. ஆனால் இந்த விடயங்கள், தற்போது சொன்ன விடயங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய விடயங்கள் என்கின்ற அடிப்படையிலே அதை நாங்கள் பயந்திருக்கின்றோம். இந்த நிலையில் தான் இந்த பிரச்சனை தொடர்பாக இப்படியே நகர்ந்து கொண்டு செல்லுகின்ற நிலையிலே எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதும் கடையெடுப்பு நடத்த வேண்டும், ராணுவத்தின் பிரசனத்துக்கு எதிராகவும் ராணுவத்தின் இந்த அராஜகத்துக்கும் எதிராகவும் கர்த்தாலை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக கட்சியின் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் அவர்கள் இந்த அழைப்பை விடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற 15ஆம் தேதி மண்டு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா இடம்பெறுகின்ற நாள், அதாவது வருடத்தில் மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக இந்த ஆவணி திருவிழா இருக்கிறது. அந்த வகையில் அதன் கடைசி நாளாக 15ஆம் தேதி அமைந்திருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திகதியில் இந்த கர்த்தாலை அனுஷ்டிக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே கிறிஸ்தவ சமூகம் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தது. அந்த வகையில் மன்னார் மறை மாவட்டத்தின் குறுமுதல்வர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து யுத்த காலத்தில் கூட இங்கு திருவிழாக்கள் சுமூகமாக நடத்தப்பட்டது, எந்தவித இடையூறுகளையும் இராணுவத்தினரோ விடுதலை புலிகளோ ஏற்படுத்தவில்லை. ஆனால் தற்பொழுது இந்த கர்த்தால் இந்த திகதியில் வைக்கப்படுகிறது. இந்த கர்த்தாலுக்கு எதிராகவோ இந்த கர்த்தால் மேற்கொள்ளுகின்ற நோக்கத்திற்கு எதிரானவர்களோ நாங்கள் அல்ல, இந்த கர்த்தாலை ஆதரிக்கணும். ஆனால் அந்த திகதியில் வைக்கப்படுவதை நாங்கள் எதிர்க்கணும் என்கின்ற அடிப்படையிலே குறுமுதல்வர் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார், அதாவது அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் நல்லூர் திருவிழாவும் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனையும் கருத்தில் கொண்டு சுமந்திரன் இந்த திகதியை மாற்றியதாக அவர் தமிழக கட்சி சார்பாக வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இவ்வாறு அந்த கர்த்தாலும் தற்பொழுது தள்ளி போடப்பட்டிருக்கிறது. 15ஆம் திகதி தீர்மானிக்கப்பட்ட அந்த கர்த்தால் தற்பொழுது 18ஆம் திகதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதை தவிர கிளிநொச்சி வர்த்தகர்களுடனும் சுமந்திரனுடன் நேரடியாக சென்று அந்த கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டு வருகின்றார். மற்றொரு செய்தியாக மன்னார் ஆண்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் படகு மூலமாக சட்டவிரோதமாக இந்தியா தனுஷ்கோடிக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பெண் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார். குறித்த பெண் ஏற்கனவே, அதாவது கடந்த காலங்களில் குடும்பத்தினருடன் இந்தியாவுக்கு சென்று அங்கே அகதி முகாமில் தங்கி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு தாய் தந்தையுடன் அவர் தங்கியிருந்த நிலையத்தான் கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். திரும்பி போவதற்கு விசா கிடைக்கவில்லை. இந்நிலையத்தான் தமிழகத்தில் அவர் இந்த முகாமில் தங்கியிருந்த போது அவர்களுடைய காதலித்திருக்கின்றார். இந்த நிலையில் அவரை கடன் பிடிப்பதற்காக இங்கிருந்து சட்டவிரோதமாக தங்க நகையை விற்று 2 லட்சம் ரூபாயை படகோட்டிக்கு கொடுத்து தலைமன்னாரிலிருந்து இவ்வாறு அவர் சென்று நேற்றைய தினம் அதிகாலை வேளையிலே தனுஷ்கோடியில், அதாவது அரிச்சல் முனை எனப்படுகின்ற பகுதியில் தரையிறங்கியதாகவும் அந்த தொடர்ச்சியாக தமிழக கடலோர காவல்படை அந்த பெண்ணை கைது செய்து பொலிஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. மன்னார் ஆண்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய யுவதியை இவ்வாறு சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு பயணித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செய்தியும் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்நிலையில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரான இனிய பாரதியின் நெருங்கிய நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் அழைக்கப்படுகின்ற சிவசுந்தரி சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுத்திருத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு அவரிடம் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகாக இனிய பாரதியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றார்கள். அவரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல கொலைகள், கொள்ளைகள், கப்பம் கேட்டல் போன்ற சம்பவத்துடன் இனிய பாரதி தொடர்பட்டார் என்று கூறப்படும் நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில்தான் இனிய பாரதி நண்பர் ஒருவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சிஐடியினர் இவ்வாறு இனிய பாரதி நெருங்கிய நண்பரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இனிய பாரதி குற்றச்செயல்களில் ஈடுபட்ட காலத்தில் இனிய பாரதியின் துப்பாக்கிதாரியாக அந்த நபர் செயற்பட்டதாகவும் அது தொடர்ச்சியாக இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து பிள்ளையானின் சகாக்கள் அடுத்தடுத்து கைதாகிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்தில் பல முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தது. அவர்களுக்கான நீதி, பாதிக்கப்பட்டதற்கான நீதி தற்பொழுது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இவர்கள் செய்த குற்றங்களுக்கான சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் எழுந்து வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.